ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பச்சரிசி சேர்க்காம புழுங்கல் அரிசி சேர்க்காம ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக சர்க்கரை நோயாளிகள்லேருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான நல்லா மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய ஒரு தோசை தாங்க வந்து செய்ய போகிறோம். இதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க, ரொம்ப புதுசாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க. இப்படி ஒரு தோசையை நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கவே மாட்டீங்க, அப்படி இருக்குங்க. நீங்கள் வந்து உடனே கூட இந்த தோசையை வந்து செய்யலாங்க. அப்படி சூப்பராக வந்து இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் வந்து இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம வாயில் வச்சோடனே நல்லா மொறுன்னு போயிருங்க. அப்படி ஒரு தோசை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணினேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டு அண்ட் ஹெல்த்தியும் கூடங்க. இந்த தோசை ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. இதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் தான் வந்து இருக்கும். இதுக்கு நாம் ஒரு கப்பை வந்து அளவு வச்சுக்கலாங்க. இது வந்து துவரம் பருப்பு தாங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்து இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பருப்பு தாங்க இது. இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். அதிலே பார்த்திங்க அப்படின்னா மில்லட்லேயே குதிரைவாளி ரைஸ் வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். அரை கப்பு அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சாவே வந்து போதுங்க. நல்லா வந்து ஊறிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சீக்கிரமே ஊறக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் நம்ம வந்து 2 மணி நேரம் கழித்து இதை வந்து என்ன செய்யலாம், நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா நம்ம வந்துட்டு இதை நைஸாக வந்து அரைக்கணுங்க. அப்போனாங்க நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். 2 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து அரைஞ்சிரும். நம்மளுக்கு எதில் அந்த இது இருக்கவே இருக்காது, நல்லாவே வந்து அரைஞ்சிரும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நாம் வந்து கரைச்சி ஒரு 4 ஹவர்ஸ் வந்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 4 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து மாவு வந்து இருந்தாவே போதும். நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு புளிச்சிரும். இப்போ நாம் இதை வந்து கரைச்சி வச்சாச்சு. தோசைக்குனால இவ்வளோ தண்ணியாக வந்து கரைச்சி வச்சாச்சு. ஓகே, இது வந்து ஒரு சைடு வந்து நம்மளுக்கு வந்து மாவு புளிக்கட்டும். இன்னொரு சைடு நாம் வந்துட்டு சட்னிக்கு நாம் வந்து ரெடி பண்ணிடலாங்க. சட்னிக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்காய் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் இதிலேயே கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சட்னி தான். இந்த தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இப்போ நம்ம நல்லா எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து எடுத்துக்கலாங்க. பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த சட்னியும் கூட நம்ம செய்கிறது நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க. இப்போ நாம் பூண்டு நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து நிறையா வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் சட்னி வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். இப்போ பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். ரெண்டும் வந்து வதங்கட்டும். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதே டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா பூண்டு, நம்மளுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வந்து ஒரு 2 பழுத்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து வதக்கலாங்க. இதில் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து வதங்கிடும். அதுக்காக தான் வந்து உப்பு வந்து சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக இது காரத்துக்கு வந்துட்டு நான் ஒரு 4லேருந்து எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து எடுத்தால் வந்து போதுங்க. நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா தாங்க வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இதுக்கு காஞ்ச மிளகா போட்டால் தான் கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு காஞ்ச மிளகா இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். பச்சை மிளகா போட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராகவே வந்து வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஒரு சைடு வந்து நம்ம வந்து இறக்கி நல்லா ஆற வச்சு தண்ணி இல்லாமல் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி தான் அரைச்சி எடுப்பீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்போயே சாப்பிட்றா இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு 2 நாள் வச்சுக்கிருவீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்து நல்லா ஒரு 2 நாளைக்கு அப்படியே வந்து இருக்குங்க. இப்போ நாம் மாவை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வந்துருச்சு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க இந்த மாவு. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு நாம் தோசையை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மல் தோசையை விட நல்லா மொறுப்பாக வந்து இருக்கும். தோசை ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக அதே ஆயில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தோசை எப்போயுமே வந்துட்டு ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வந்து வச்சிடணும். அப்போ
பண்ணால் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. இப்போ நாம் தோசையை வந்து ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு நல்லா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே பெரட்டணும் அப்படின்னா சூப்பரான ஒரு பருப்பு தோசை ரெடிங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பருப்போடைய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து இருக்குங்க. ரொம்ப நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சது மாதிரி ஒரு தோசை தான் வந்து இது வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வந்து வெந்துருச்சுங்க. அப்படியே வந்து திருப்பி விடலாம். பார்த்தீங்கன்னா நல்ல அந்த கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு தோசையை திருப்பி விட்டதுக்கப்புறம் திருப்பியுமே இந்த சைடு திருப்பி விட்டுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா தோசை வந்து ரெடிங்க. சூப்பராக வந்து இருக்கும். கலர்ஃபுல்லான தோசையாக வேறு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த வீடியோ அண்ட் டிப்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.